ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலையே. நான் இப்படி காலம் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ போகிறேனா? எனக்கு உதவி செய்ய ஒருவரும் வரமாட்டார்களா என ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருப்போடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக தான் நான் ஒரு நபரின் உருவத்தில் உன்னை தேடி வரப்போகிறேன் என் செல்லமே. இத்தனை நாள் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் இப்போது கஷ்டத்தின் கடைசி கட்டத்தை நெருங்கிவிட்டாய். இனி நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு இஷ்டமானதாக மட்டும்தான் இருக்க போகுது. வெற்றி என்பது உன் எண்ணத்தில் வெற்றியே தவிர, நீ நினைச்ச விஷயத்தில் வெற்றியே தவிர உனக்கான தோல்வியாக இனி வராது என் செல்லமே. எப்போதும் உன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருந்து கொண்டு அதற்கான முயற்சியையும் பயிற்சியையும் நீ நம்பிக்கையோடு செய்யும்போது அது பல மாற்றங்களை உருவாக்கும். நீ அதைத்தானே வெற்றி என்கிறாய். நினச்சது நடந்தா வெற்றின்னு சொல்கிற, நினச்சது நடந்தா சந்தோஷப்படுற, நினச்சது நடக்காத போதும் அல்லது அதில் ஏதாவது தடங்கள் வரும்போதும், நினச்சது ஆசைப்பட்டது கிடைக்காத போதும் அதை தோல்வி என்கிறாய், துன்பம் என்கிறாய். எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே. உனக்கான வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறணும்னா, உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரணும்னா, எந்த செயலை செய்தாலும் செய்யும் வேலையை மிகவும் மகிழ்ச்சிகரமாக மனமொன்றி செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். துன்பத்தை எப்போதும் தூரமாகவே வச்சுக்கோ. துன்பமான விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் நினச்சி நினச்சி கலங்க வேண்டாம். இன்பம் என்பது எப்போதும் உன் இதயத்திற்கு அருகிலேயே இருக்கும்படி நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டு வேலை செய். உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாய் நிற்பேன் என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் நான் தகுதியையும் திறமையும் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் திறமை இருக்கும், ஒவ்வொரு விதத்தில் ஆற்றல் படைத்தவர்களாக சக்தி நிரம்பியவர்களாக இருப்பார்கள். ஆனால் மனுஷன் யார் தன்னம்பிக்கையோடு இருக்கானோ அவன் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன்தானே ஜெயிப்பான். முதல்ல நான் சொன்னது போல துன்பத்தை தூரமாக வச்சுக்கிட்டு இன்பத்தை எதிர்பார்த்து அதற்கான வேலைகளை நீ செய்தால் இன்பம் எப்படியாவது எப்பாடுபட்டாவது உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவேன் செல்லமே. நீ இத்தனை நாட்கள் பொறுமையாக காத்திருந்து பக்தியோடு என்னை நம்பியதின் பலனாக இப்போது உனக்கான பரிசை தரத்தான் போகிறேன். நான் சொன்ன இந்த தேதியில் நீ பட்ட கஷ்டங்களெல்லாம் முடிந்து போய் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகுது. இத்தனை நாள் நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நானே உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன் என் செல்லமே. எப்போதும் எவ்விடத்திலும் எதற்காகவும் யாருக்காகவும் நீ சோர்ந்து நின்றுடக்கூடாது. உனக்கான இடம் கிடைக்கும் வரை, நீ நினைச்சது நடக்கும் வரை, நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் வரை ஓடிக்கொண்டே இரு. அதை அடைவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அப்போதுதானே உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். எப்போது நீ சோம்பல்பட்டு சோர்ந்து போகிறாயோ, எப்போது என்னால் முடியாதுன்னு ஒரு விஷயத்தை கைவிட நினைக்கிறியோ அப்போதே தோல்வி உன்னை ஆட்கொண்டு விடும் என் செல்லமே. மற்றவங்க தோக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ள வர்ற வரைக்கும் உன்னால் வெற்றி பெற முடியாது. எல்லார காட்டியும் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் உனக்குள்ள வரணுமே தவிர மற்றவங்கெல்லாம் தோத்து போயிடணும்னு நினைக்கிறது உன்னுடைய வெற்றியை தாமதமாக்கவும் தள்ளிப்படுத்தவும் செய்துவிடுமேன் செல்லமே. எவன் ஒருத்தன் எல்லாரை காட்டிலும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு பேசுகிறானோ அவனை தான் வெற்றியும் நேசித்து அவனிடம் வந்து சேரும். நீ வெற்றி பெறணும்னா, உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு 3 வழிகள் இருக்குது. 1, மற்றவங்கள விட உனக்கு நிறைய விஷயம் தெரியணும். 1, மற்றவங்களை விட அதிக அறிவுள்ள ஆளாக, அதிகமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். 2வது, மற்றவர்களை விட அதிகமாக வேலை செய்ய தயாராக, அதிகமாக முயற்சியும் உழைப்பும் செய்ய தயாரான ஆளாக நீ இருக்கணும். ஆனால் 3வதாக என்ன தெரியுமா? எதிர்பார்ப்பும் அதற்கான பலனும் கிடைப்பதை பற்றி நீ எதிர்பார்க்கவோ யோசிக்கவோ கூடாது. ஆம் என் செல்லமே, உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் அதிகமாக இருக்கணும். உன்னுடைய அறிவும் திறமையும் அதிகமாக இருக்கணும். ஆனால் எதிர்பார்ப்புகள் எப்போதும் மற்றவர்களை விட உன்னிடம் குறைவாக இருக்கணும். எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் ஏமாந்து போனால் தாங்க முடியாது. அதனால தான் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு ஏற்றம் மிகுந்த வாழ்க்கைக்கான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் செய்ய ஆரம்பின்னு நான் சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியும். இங்கே இருக்க மனிதர்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நீ அடிக்கடி யோசிக்கிறதான? பழம் சாப்பிடக்கூடிய கிளி எவ்வளோ அழகாக இருக்குது. அதே நேரத்தில் பிணம் தின்னக்கூடிய கழுகு பார்ப்பதற்கு எவ்வளவு கொடூரமாக இருக்குது. ஆனால் இரண்டுமே பறவை இனம்தானே.
ரெண்டுமே பறவை இனமாக இருந்தாலும் அதனுடைய தரமும் செயல்களும் தன்மையும் வேறு வேறாக இருப்பதை போலதான் இங்கு உள்ள மனிதர்கள் எல்லாருமே பார்ப்பதற்கு மனிதர்களைப் போல இருந்தாலும் அவர்களது செயல்களும் சிந்தனையும் யோசனையும் பேச்சும் வேறு வேறாகத்தான் இருக்கும் என் செல்லமே. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு அடுத்தவங்களை பற்றி நீ யோசிக்காத. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீ சரியாக அமைத்து கொள்ளும்படி வேலை செய். சகித்து கொண்டும் எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டும் போகும் வரை உனக்கு மரியாதை கிடைக்காது. ஏன் தெரியுமா? உன்னை அடிமையாக மனிதர்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கே எப்படி யார்கிட்ட பேசணுமோ அதுபடி பேச கற்றுக்கோ. பேச வேண்டிய இடத்துல நீ நிச்சயம் பேசித்தான் ஆக வேண்டுமென் செல்லமே. இல்லாட்டினா உன்னையும் ஒரு ஆளாகவே மதிக்காம உனக்கும் உணர்வுகள் இருக்குதுன்னே நினைக்காம அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உன்னை விட்டு மனிதர்களும் உறவுகளும் விலக நினைத்தால் சரி என்று விட்டுவிடு. ஏன்னா பிரிவு ஒரு வகையில் நல்லதுதான் என் செல்லமே. பொய்யான உறவுகள் தான் உன்னை வேண்டாம் என ஒதுங்கி விலகிச் செல்வார்களே தவிர உண்மையான உறவுகள் உன்னை விட்டு எங்கு போனாலும் எங்கிருந்தாலும் நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க. உன் மேலே அன்பு செலுத்தக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உண்மையான அன்புள்ள மனிதர்கள் மட்டும் உன் அருகில் இருக்கட்டும். பொய்யாய் அன்பு செலுத்துவர்களும் பொய் வேஷம் போட்டு பகல் வேஷம் போட்டு நடிப்பவர்களும் உனக்கருகில் உன்னிடம் வேண்டாம் என் செல்லமே. உன் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் எப்போதும் நல்ல எண்ணங்களை மட்டும் விதைக்கக்கூடிய ஆளாக இரு. தைரியங்கிறது எல்லாருக்கும் பிறக்கும் போதே வர்றது கிடையாது. அவங்க வளர வளர அவர்களை சுற்றியுள்ள சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் குடும்ப சூழ்நிலையும் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஆளை தைரியமான ஆளாக மாற்றுகிறது. நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அவமானங்களும் நீ பெற்ற அனுபவங்களும் தான் மொத்த வடிவமாக உனக்கு தைரியத்தை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள். அதுதான் உன்னை முழு மனிதனாகவும் மாற்றும் என் செல்லமே. எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ எப்போது எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல. ஏன்னா எல்லாருமே சாதாரணமாக பார்க்கும்போது நல்லவங்களை தான் தெரிவாங்க, யதார்த்தமான ஆட்களைப் போல தான் இருப்பார்கள். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படியாவது யாரையாவது ஏமாத்தியாவது எதை செஞ்சாவது நாம் தப்பிச்சிடணும்னு நினைக்கிறாங்க பாரு. அந்த எண்ணம் தான் தனிப்பட்டது. அதே போலதான் உனக்கு சாதாரணமாக இருக்கும்போது நீ தைரியமாக இருக்கிறன்றது பெரிய விஷயம் இல்லை. ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் சிக்கல் வரும்போதும் அதை எப்படி நீ மனதைரியத்தோடு எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் உனக்கான வாழ்க்கை இருக்கிறது என் செல்லமே. நம்பிக்கைங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் பிரச்சனை வரும்போது நீ எந்த அளவுக்கு என்னை நம்புகிறாய்? கடலளவு பிரச்சனை வந்தாலும் அதை நான் உனக்கு ஒன்றுமில்லாத காற்றோடு காற்றாய் கரைத்து விடுவேன் என மனதைரியத்தோடு எப்படி என்னை நோக்கி வணங்குகிறாய் என்பதை பொறுத்து தான் உனக்கான விஷயங்களை நான் செஞ்சு கொடுப்பேன். தைரியங்கிற அந்த ஒற்றை மந்திரம் உன்னுடைய உள்ளத்தில் இருந்தால் போதும். உன் வாழ்க்கையில் பயமும் இருக்காது, பாரமும் இருக்காது. நீ எப்போது மனதைரியத்தோடு கூடிய ஆளாக இரு. எதையும் எதிர்கொண்டு வாழலாம் என்கிற துணிச்சல் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. நாளை உன் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை கூட துரத்தி அடிக்கக்கூடிய ஆளாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இன்னைக்கு ஏன் கஷ்டப்பட்டு வாழ்கிற? நல்லதே உன் வாழ்வில் நடக்கும். நானே உனக்கு துணையாக இருப்பேன்.